வணக்கம் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ். மார்ச் 18, 2026 இன்றைய இந்திய பங்குச்சந்தை ஒரு விறுவிறுப்பான ஏற்றத்துடனே தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். நேற்றைய லாபத்தை தொடர்ந்து இன்றைக்கும் காளைகளோட ஆதிக்கம் சந்தையில் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி காலையில் வர்த்தகத்தில் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ரெண்டுமே சுமார் 0.4% 0.7% வரை உயர்ந்தே வர்த்தகமாயிட்டு இருக்கு. குறிப்பாக ஐடி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்துட்ருக்குன்னே சொல்லலாம். முதலீட்டாளர்கள் கவனத்திற்கு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைஞ்சிருக்கிற காரணத்தினால இந்திய சந்தைக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். தங்கம் விலையில் இன்றைக்கி பெரிய மாற்றம் இல்லை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிலைத்தன்மையோடு தான் இருந்துச்சு. புதிய முதலீட்டாளர்கள் சந்தை உச்சத்தில் இருக்கும்போது அவசரப்பட்டு மொத்தமாக முதலீடு செய்யாமல் எஸ்ஐபி பிளான் முறையை பின்பற்றுறது எப்போதுமே பாதுகாப்பானது. இதுக்கு மேலே ஸ்டாக் மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத எந்த மாதிரியான ஏற்ற இறக்கத்துடன் போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரியான டெய்லி ஸ்டாக் மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ஸ்மார்ட் இன்வெஸ்டர் தமிழ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.